ஹாய், குட் ஈவினிங். நான் உங்க சரண்யா. வெல்கம் டூ தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி முடிந்தது, என்னோட ட்ரேட் எப்படி போச்சு அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நேத்தோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முக்கியமான சப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறது. பிகாஸ் நேற்றோட மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் வித் ஹை சேமா இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இன்னைக்குமே ஓப்பன் வித் ஹை வந்து மார்னிங்ல சேமா இருந்துச்சு. அப்ப நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சது இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 24,677 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 24,677 அப்படிங்கிற ஹைலேயே தான் இருந்துச்சு. அங்க இருந்து கேண்டில் நல்ல டிப் ஆனாலும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே அந்த கேண்டில கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நல்லாவே இன்னைக்கு சரிந்து முடிந்தது. ஓகே. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த அளவுக்கு ஒரு டவுன் குடுத்துச்சோ, அத அப்படியே தக்க வச்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா டவுன் ஆகி புட்ல தான் என்ட்ரி குடுக்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கும் என்னோட ட்ரேட் வந்து புட்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் மாறுது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் மாறுச்சு. பட் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அந்த ஒரு லோவ தக்க வச்சுக்கிறதுக்கு ஹோல் டே ட்ரை பண்ணி லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் ஏறுச்சு. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட் 24,669 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 24,497 அப்படிங்கிற லோவ டச் பண்ணி 24,624 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆல்கோ ட்ரேட் அண்ட் நிஃப்டி நம்மளுடைய மேனுவல் ட்ரேட் ரெண்டுமே ப்ராஃபிட்டபிளா தான் போச்சு. நான் ஆல்கோ ட்ரேட் யாருக்கு செட் ஆகும், மேனுவல் ட்ரேட் யாருக்கு செட் ஆகும்னு ரொம்ப கிளியரா சொல்றேன். பிகாஸ் நீங்க இத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஆல்கோ ட்ரேட் அப்படிங்கிறவங்க எனக்கு ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ண தெரியல, தெரிஞ்சாலும் நான் டிசிப்ளினா பண்றதில்ல, பண்ணாலும் ஓவர் ட்ரேட் பண்றேன். எனக்கு டைம் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும். பட் எனக்கு அந்த டைமிங் இல்ல. இந்த மாதிரி மார்க்கெட் பத்தி புரிஞ்சு, ஆப்ஷன் ட்ரேட் பத்தி தெரிஞ்சு, அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் தெரிஞ்சவங்க, என்னால மேனுவலா ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியலங்கிறவங்க, ஆல்கோவ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்மளோட அலைஸ் ப்ளூல நம்ம பிரான்ச்க்கு கீழ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற எல்லாருக்குமே இந்த ஆல்கோ லைஃப் டைம் ஃப்ரீ. பிகாஸ் அதுக்கான சார்ஜ் வந்து நான் சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா போகுது. நீங்க அத லைஃப் டைம் பெனிஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம பிரான்ச்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேனுவல் ட்ரேடு எனக்கு மார்க்கெட் புரியுது. ஐ கேன் டூ மை ஓன் ட்ரேட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ கேன் கோ வித் த மேனுவல் ட்ரேட். அதுல என்ன ட்ரிக் பயன்படுத்தணும், எப்படி என்ட்ரி கொடுக்கணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், என்ன மார்க்கெட் சொல்லுதுங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு கூட இது ரிலேட்டடா நம்ம கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்றோம். அண்ட் மேனுவல் ட்ரேட்ல நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் ரிலேட்டடா இன்ட்ராடே பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்ல சென்செக்ஸ் பண்ணலாம், நிஃப்டி பண்ணலாம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடலாம், மல்டி ட்ரேட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு அது தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஆல்கோ மேனுவல் ரெண்டுமே மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான லெவல், அதாவது ப்ராஃபிட் வந்து ஒரு பாசிட்டிவான லெவல்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், கிராசிம், ஜேஎஸ்டபிள்யூ, ஹிண்டால்கோ, என்டிபிசி எல்லாமே டாப் கெய்னிங் ஸ்டாக்கா இருந்தாங்க. அதே சமயம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் லூஸ் ஸ்டாக்கா இருந்தாங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஓகே. ஸோ இன்னையோட மார்க்கெட் ஓவராலா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்னையோட மார்க்கெட்ல வந்து நாம என்ன பண்ணோம் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எஸ், நான் சொன்ன மாதிரி நிஃப்டி ஓப்பனிங்ல வந்து நிஃப்டி 24,700 அப்படிங்கிற புட்டை தான் நான் இந்த மணியில வந்து எடுத்திருந்தேன். ஸோ இட்ஸ் கால் இன் அட் த மணி. ஓகே. மார்க்கெட் நிஃப்டி 24,660 அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு ஓப்பனிங்ல. அங்கிருந்து அதோட லோவான 24,644 அடுத்த கேண்டில் உடைக்கிறதுக்கு டைப் பண்ணுச்சு. நான் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் அதிகமா யூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டி அதோட லோவ செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணும்போது நிஃப்டி வாஸ் 24,640. அப்ப நான் நிச்சயமா நிஃப்டி 24,700 புட்டை தான் சூஸ் பண்ணேன். நிஃப்டி 24,700 புட்டோட கேண்டில் வந்து ஒரு பியூரா தான் இருந்தது. ஓகே.
அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்கிறதுக்கு இட்ஸ் டேக்கன் டைம். நல்லாவே டைம் எடுத்துச்சு. எப்ப கிடைச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து டெஃபினட்டா வந்து 185க்கு மேல தான் கிடைச்சுச்சு. அதிலிருந்து கிட்டத்தட்ட அது 259 வரைக்கும் போச்சு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே ஹிட் ஆகாம கிட்டத்தட்ட 200, 205ல நான் கட் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். சேஃபான ட்ரேடு. ஸோ என்னோட ட்ரேடு இப்படி தான் எடுத்தேன். இத பத்தி உங்களுக்கு 5 டேஸ் கோர்ஸ்ல நான் டீட்டெயில்டா சொல்லிக் குடுத்திருப்பேன். இன்னைக்கு வந்து புதன்கிழமை நமக்கு க்ரூட் இன்வென்டரி டேட்டா இருக்கு. இன்வென்டரி டேட்டா எப்படி பார்க்கணும்? என்ன பண்ணணும்னு போன வாரம் லைவ் க்ரூட் ட்ரேட் பண்ணி காமிச்ச வீடியோட லிங்க் ரீல்ல ஆட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான மார்க்கெட்ல சில முக்கிய குறிப்பிட்ட செய்திகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயில்டா ஷேர் பண்றேன். ஸோ தொடர்ந்து இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.